ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளால் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அந்தாதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தெய்வீக பகுதி 46 கந்தர் அந்தாதி பாடல் 44 சேதாம் பலதுரை என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். சேதாம் பலதுரை வேறும் பணிகங்கை செல்வனந்தன் சேதாம் பலதுரையாத சிற்றாயன் திருமருக சேதாம் பலதுரை செவ்வாய் குரத்தி திறத்த முத்தி சேதாம் பலதுரை ஈதென்றெனக்கு உபதேச நல்கே. இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் 44 சேதாம் சேது முதலியான பலைத்துறை வெறும் பற்றும் பல புண்ணிய தீர்த்தங்களும் பணி வணங்குகின்ற கங்கை செல்வ கங்காதேவியின் மைந்தனை நந்தன் செய் நந்தகோபாலன் பாலகனாய் அவரித்து தம்பலத்து வெண்ணை திருடனாய் யசோதையால் கட்டப்பட்டு தாம்பு கயற்றாலன்றி உரையாது வேறு எதற்கும் கட்டுப்படாது சிற்றயன் சிறு இறையனாகிய கிருஷ்ணமூர்த்தியின் திருமருக செல்வ மருமகனை சேது சிவந்த அம்பலத்து ஆம்பால் பூ நிறம் போலும் உரை உற்ற செவ்வாய் சிவந்த வாயை உடைய புறத்தி திருத்த வள்ளி மணாலனை முதிச்சே மோட்சத்திற்கும் எனக்கும் உள்ள பெரிய தூரத்தை தாம் தாண்டக்கூடிய பல துறை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மார்க்கம் எது என்று எனக்கு உபதேசம் நல்கு. எனக்கு நீ உபதேசம் செய்ய வேண்டும். பொழிப்புரை மற்றும் விளக்க உரை. கங்கையின் மைந்தனே, திருமால் மருகனே, வள்ளி நாயகனே, எதற்கும் தூரமாய் இருக்கின்ற முக்தி வீட்டை அடையும் நல் வழியை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ